ராகுல் மெசேஜ் அதிமுக தாவைக்க பாஜகவுக்கு செக். அந்த அளவுக்கு ராகுல் என்ன மெசேஜ் போட்டிருக்காரு, ஏன் இவங்களுக்குலாம் செக் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வராரு. அது தொடர்பான தகவல்களை தமிழக அரசும் தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. இன்னைக்கு எந்த நிறுவனத்தோட பேசியிருக்காரு, எவ்வளவு ரூபாய் மதிப்புல ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு, அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாருன்னு ஒவ்வொரு முறையும் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து. முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு அரசு கவனம் செலுத்துவது அதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா பல முறை அவருடைய வெளிநாட்டு பயணம்ங்கிறது ரகசியமா இருக்குங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க. இந்த முறை அவர் இங்க கிளம்பினதுல இருந்து அமெரிக்காவுக்கு போனதுலேருந்து அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் வெளிப்படைத்தன்மையோட ஒரு வீடியோவாகவும் ஒரு போட்டோவாகவும் வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எந்த நிறுவனத்தோட பேசிட்டு இருக்காரு, ஒப்பந்தம் கையெழுத்தாகிட்டு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு ஒன் பை ஒன்னா. அதே நேரத்துல வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தால் என்னென்ன முதலீடுகள் கிடைச்சிருக்கு, எந்தெந்த பகுதியில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது கிடைக்க போகிறது அப்படிங்கிறது குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. வழக்கமாக வைக்கிற கோரிக்கை தான், வெளிநாட்டு போயிட்டு வந்தானா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, எவ்வளோ ஒப்பந்தம் போட்டீங்க, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், எத்தனை பேருக்கு நேரடியாக மறைமுகமாக வேலை கிடைக்கும், எந்தெந்த பகுதியில் எந்தெந்த நிறுவனங்கள் அமையிருக்குங்கிற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சிகள் இந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அதே போல இந்த முறையும் அவங்க அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதையும் அரசு பண்ணிட்டாங்கன்னா முதலீடு ஈர்ப்பு பிரச்சனை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாநில வளர்ச்சி சார்ந்ததே அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். எதிர்கட்சிகள் ஒவ்வொரு முறையும் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த முறை அந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றி விட்டால் இந்த வெளிநாட்டு பயணங்கிறது முழுக்க முழுக்க மாநில வளர்ச்சிக்கான பயணம் அப்படிங்கிறது அவங்க வாயை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. முதலமைச்சர் அமெரிக்கா போகும்போது வெளிநாட்டில் இருந்தாலும் தன்னுடைய எண்ணம் எல்லாம் தமிழகத்தை சுற்றியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதன் மூலமாக தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அதே போல அரசு அதிகாரிகளுக்கும், கட்சிக்காரர்கள் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளுக்கு அவர் ஒரு எச்சரிக்கையை விட்டு போயிருக்கிறதாக தெரியுது. அமெரிக்காவில் இருக்குங்கிறது அலட்சியமா இருக்காதீங்க, என்னுடைய எண்ணம் ஃபுல்லா தமிழகத்தையும் தமிழக மக்களையும் சுற்றியே இருக்கும், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நாங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது எப்படி இருப்பீங்களோ அதே போல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்துட்டு போயிருக்காரு தான் நம்ம கருத வேண்டியிருக்கு. இருந்தாலும் தமிழக அரசியலும் அரசினுடைய நடவடிக்கைகளும் உடனுக்குடன் அவருக்கு தெரிவிக்கப்படுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லா நியூஸும் அவருக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த பயணத்தினுடைய ஒரு கட்டமாக சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து சிகாகோ சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்க கடற்கரையில சைக்கிள் ஓட்டினார். பொதுவாக முதலமைச்சருக்கு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவரால் சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு கூட சில விமர்சனங்கள்லாம் சமீபத்தில் முன்வைக்கப்பட்டு வந்தது. அவருடைய உடல்நலம் சார்ந்து சில பேச்சுக்கள்லாம் சர்ச்சையா பேசப்பட்டது. அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமா அமெரிக்காவில் அவர் சைக்கிள் ஓட்டிய வீடியோ இணையத்துல தனி கவனம் பெற்றிருக்கு. சிகாகோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டிய வீடியோவை மாலை நேர பயணம், மாலை நேர அமைதி புதிய கனவுகளுக்கு வித்திடும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கார். சைக்கிள் ஓட்டி அதோட ஒரு கேப்ஷன் போட்டு அந்த வீடியோவை அவருடைய எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. இந்த வீடியோ தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டின வீடியோ தமிழ் நெட்டிசன்கள் பல பேரும் இதை ஷேர் பண்ணி தமிழ்நாட்டில் இதே போல கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை ரீட்வீட் செய்திருக்கக்கூடிய காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி என்ன போட்டிருக்காரு, அந்த வீடியோவை ரீட்வீட் பண்ணி ஒரு விஷயம் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, சகோதரரே, சென்னையில நாம 2 பேரும் ஒன்றாக எப்போது சைக்கிள் ஓட்டுவோம் அப்படின்னு கேட்டிருந்தாரு ராகுல் காந்தி. அன்புள்ள சகோதரர் ராகுல் காந்தி, உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் சென்னை வாங்க, நாம இருவரும் ஒன்றாக சவாரி செய்து சென்னையின் இதயத்தை ஆராய்வோம். நான் உங்களுக்கு தர வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் இன்னும் நிலுவையில் இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. நாம சைக்கிள் சவாரி செய்த பிறகு என்னுடைய வீட்டில் இனிப்புகளுடன் கூடிய ஒரு சுவையான தென்னிந்திய மதிய உணவை சுவைப்போம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தியுடைய இந்த ட்வீட் நட்போட கூடிய நகைச்சுவை பதிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லைன்னா ஸ்டாலின் அமெரிக்கா பயணத்தை ராகுல் காந்தி ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வரார் அப்படின்னு எடுத்துக்கொள்வதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஆனா இதையும் தாண்டி ஒரு அரசியலும் இதன் பின்னணியில இருப்பதாகவே சொல்லப்படுது. கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா நடந்துச்சு இல்லையா? அப்போ மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்
அழைக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. ராஜ்நாத் சிங்கிற்கு ஸ்டாலின் புகழாரம் சூட்ட, கருணாநிதிக்கு ராஜ்நாத் சிங் பாராட்டுகளை குவிக்க எல்லாரும் ஒரு வியப்பு, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. ஏன்னா மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்க. புகழ்றது யாரு? பாஜக. திமுக பாஜக புகழ்றாங்க, பாஜகனா மத்திய அமைச்சர் புகழ்றாங்க, அதே போல மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருணாநிதியை புகழ்றாரு. மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இந்த நிலையில பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ஸ்டாலின் அரசியல் நாகரிகம் கருதியே இந்த விழாவில் கலந்து கொண்டதாக பாஜகவினரும் தெரிவித்தாலும், திமுக பாஜகவிடம் மென்மையான போக்கை கையாள தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குறிப்பா அதிமுக பிரச்சாரம் பண்றாங்க. முன்னிருந்த அளவுக்கு வீரியம் இப்ப கிடையாது, பாஜக கிட்ட திமுக சரண்டர் ஆயிட்டாங்க, கொஞ்சம் மென்மையான போக்கு தான் கடைபிடிக்கிறாங்க, சும்மா பெயருக்கு தான் எதிர்க்கிறாங்க, மற்றபடி உள்நோக்கு அவருடைய உள்மனத்துல பாஜக எதிர்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதிமுக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ராஜ்நாத் சிங் தமிழக வருகைக்கு பிறகு பெரியதாக காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி மேலிடத்துடன் திமுகவுக்கு தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு எதுவும் ஏற்படல. இந்த நிலையில திமுகவுடனான உறவை உறுதிப்படுத்திக் கொள்ளவே ராகுல் காந்தி சைக்கிள் கிஃப்ட் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திமுக பாஜக நெருங்குவதாக நினைச்சுக்கிட்டு அதிமுக காங்கிரஸ் கட்சி தங்களுடைய பக்கம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு கணக்கு அவங்க அதிமுக தரப்புல போடப்பட்டிருக்கிறதாகவும், அதுக்கு ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அப்படின்னும் சொல்றாங்க. தமிழகத்துல அதிமுகவின் இடத்தை பிடிக்க பாஜக முயற்சி செய்கிறது என்பதை அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. நாம் அதை பார்த்துட்டு இருக்கோம். இந்நிலையில அந்த இடத்தை பிடிக்க தாங்கள் ஏன் முயற்சிக்க கூடாது, அதிமுக இடத்தை பிடிக்க நாங்க ஏன் முயற்சிக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து காங்கிரஸ் மேலிடமும் நினைக்கிறாங்க. ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. தமிழகத்துல காமராஜர் ஆட்சி என்றெல்லாம் சில காங்கிரஸார் பேசுவதன் பின்னணியும் இதுதான் அப்படிங்கிறாங்க சிலர். எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அதிமுக இரண்டாக பிரிந்த போது இரட்டை இலை முடக்கப்பட்ட நிலையில ராஜீவ்காந்தி தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை தனியாக போட்டியிட வைத்து இங்கே நம்ம அதை சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. காங்கிரஸ் கட்சி தனியா போட்டியிட வைத்தார். அதே போல நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கவும் சில தமிழக காங்கிரஸார் விருப்பப்படுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனா ஸ்டாலினுக்கு அனுப்பிய மெசேஜ் தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவு மற்றும் நடிகர் விஜய் ஆதரவு கோஷ்டிகளுக்கு செக் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. நான் எப்பவுமே திமுகவோட, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுகவோட தான் கூட்டணி வைக்கும், வேற எங்கேயும் கூட்டணி வைப்பதற்கான சூழல் வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறது பற்றியும், அதே போல காங்கிரஸ்குள்ளேயே சில பேர் விஜயோட கூட்டணி வைக்கலாமா அல்லது அதிமுகவோட கூட்டணி வைக்கலாமா, இல்ல அதிமுக இடத்தை நம்ம பிடிக்கிறதுக்கான ஒரு வியூகத்தை வகுக்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ராகுல் காந்தி இந்த ட்வீட் மூலமாக செக் வைத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லப்படுது.